ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பூச்செடிகள்லாம் பார்க்க போகிறது கிடையாது. இந்த 1 வீக் எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன விளாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுக்கிறது எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இந்த மாதிரி போகிறது வர்றதெல்லாம் எடுக்கிறதுக்கு. பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு ட்ரை கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் எடுத்திருக்கேன். பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அடிக்கடி வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டிய ஒரு சூழ்நிலை. முதல்லலாம் சென்னையிலே இருந்ததுனால பெருசா தெரிஞ்சுக்கல. பட் இங்க வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்னா அங்க தான் போற மாரி இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸா வந்து ஃப்ரீக்வென்ட்டா வீக்லி போற மாரி இருக்கு. 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கே போற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ட்ராவல் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வெயில் ஆனா, இங்கேயும் அதே அளவுக்கு தான் வெயில் அடிக்குது. மேபி செல்சியஸ் மாறலாம். பட் அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து எனக்கு எந்த இடத்துலயும் குறைஞ்சு, இங்கே குறைவா இருக்கு, அங்க ஜாஸ்தியா இருக்குங்கிற மாரிலாம் இல்ல. எல்லா இடத்துலயும் சும்மா போட்டு தாக்குது. அதனால தான் நம்ம தோட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குருவிங்களுக்கு வந்து தண்ணி வந்து வச்சாச்சு. இது வந்து ஒரு ₹50 என்னமோ வந்துச்சு. இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு தொட்டி. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு வந்து எப்பவுமே அத நான் சென்னையில இருக்கும்போது வைப்பேன். சென்னையில வந்து 24 ஹவர்ஸும் ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா மாடும் வந்து குடிக்கும், ஆடுகளும் குடிக்கும், நாய்களும் வந்து குடிக்கும். பத்தாததுக்கு காக்கா எல்லாமே வந்து குடிப்பாங்க. ஸோ, அதனால வந்து அத எப்பவுமே ஃபில் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாய்கள் மட்டும் தான் இருக்கிறதுனால, நாய் மட்டும் குடிச்சிட்டு இருக்கும். இந்த ஒரு வெயில்ல வந்துட்டு சாப்பாடு குடுக்குறோமோ இல்லையோ, தண்ணி வந்து ரொம்ப 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 முக்கியம் அவங்களுக்கு. அதனால வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் வருஷமாவே வந்து பனிமலர்ல தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. என்னுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாம் தோண்டுனா தோண்டிட்டே இருக்கணும். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. விட்டமின் டி. இந்த விட்டமின் டி வந்து இப்போ எனக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. அதாவது டெஃபிஷியன்சி கிடையாது, இன்சஃபிஷியன்ட்டா இருக்கு. இது இன்னும் கம்மியாச்சுன்னா டெஃபிஷியன்சில போய் முடிஞ்சிரும். பட் இதுக்கே வந்து எனக்கு உடம்பு ரீதியா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. விட்டமின் டி கம்மியா இருக்கிறதுனால. இது வந்து அந்த அளவுக்கு எனக்கு அவேர்னஸும் இல்ல. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்லேருந்து மீட்டிங்ஸ்ன்னு சொல்லி உட்காந்துருவேன். இல்லைனா கிட்ஸ ஸ்கூலுக்கு அனுப்பணும். வெளியில வந்து வெயில்ல வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்தது கிடையாது. இது 1 நாள் 2 நாள் கிடையாது. வருஷக்கணக்குல இதே ரொட்டீன் ஃபாலோ ஆக ஆக என்ன ஆயிருச்சுன்னா, இந்த விட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது வந்துருச்சு. நம்ம என்னதான் வந்து கால்சியம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும், அதெல்லாம் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா விட்டமின் டி வந்து தேவை. ஸோ என்ன மாரி யாராவது வந்து இந்த தப்பு பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம்ல இருந்து அந்த தப்ப வந்து மாத்திக்கோங்க. லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு, வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஏதாவது ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த டைம் கொஞ்சம் நர்சரிஸ்லாம் போய் கவர் பண்ணணும்னு நெனச்சேன். பட் டெய்லி ஹாஸ்பிட்டல் வேண்டியது இருந்ததுனால, சுத்தமா முடியல. வெயிலுக்கும் அதுக்கும் வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமனார் வீட்ல இருக்கக்கூடிய மரங்கள். ஒவ்வொரு சம்மருக்கு வரும்போதும் இத பத்தி நான் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சப்போட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பழம் இருக்கு. அவ்ளோ பிஞ்சுகள் வந்து விட்டுருக்கு. நெறைய பூக்கள் வந்து கீழ உதிர்ந்திருக்கு. நெறைய குட்டி குட்டி காய்கள்லாம் உதிர்ந்திருக்கு. பாதி பழங்கள் வந்து கிளிகள், அணில் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிருக்கு. பட் ஸ்டில் வந்து நமக்கும் வந்து நெறையா வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு வந்து காய்கள் வந்து விட்டுருக்காங்க. கீழ மரம் வைக்கிறதுக்கான பெனிஃபிட் இதுதான். தரையில வைக்கும்போது பெருசா பராமரிப்பு இல்லைன்னாலும், நமக்கு ஈல்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நம்ம செடிகள் வாங்குற அந்த தரமான கன்றுகள் வாங்குறதுலயும் அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாம்பழம் தான். ரொமேனியா மாம்பழம். எப்போவுமே கொத்து கொத்தா பயங்கரமா தொங்கிட்டுருக்கும். பட் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் மாம்பழம். ஆல்ரெடி பாதி வந்து பறிச்சுட்டாங்க. இது வந்து இப்ப பிஞ்சு விட்டுருக்கிறது. இந்த ரொமேனியா வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த ஓஎம்ஆர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லா இந்த மாந்தோப்பு ஃபுல்லா ரொமேனியா தான் போட்டு வச்சிருப்பாங்க. பட் வந்து அது சப்புன்னு இருக்கும். மேபி கடல் பக்கத்தில இருக்கிறதுனாலயா, இல்ல அந்த தண்ணி வாகுனாலயான்னு எனக்கு தெரியல. அதனாலேயே எனக்கு ரொமேனியானா சுத்தமா ஆகாது. பட் இந்த ரொமேனியா வந்து பார்த்திங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஈவன் இது வந்து ஃபுல்லா பழுக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பச்சையா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் சாப்பிட்டிங்கன்னா அவ்ளோ இனிப்பா டேஸ்ட்டா இருக்கும். அதே மாரி அதுவா ரொம்ப பழுத்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லோ கலராலாம் மாறியெல்லாம் கீழ விழுகாது. அப்படியே பச்சையா இருக்கிற மாரி தான் இருக்கும். அப்படியே கீழ விழுந்துரும். அதுவே வந்து நல்லா இனிப்பா இருக்கும். மாங்காயா இருக்கும்போது நம்ம ஊறுகாவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய நெல்லிக்காய். எப்பவுமே பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து போவேனே. ஸோ காயெல்லாம் வைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் நான் பார்க்குறது. பட் இந்த டைம் வந்து பாதி பழம் பறிச்சுட்டாங்க. இப்ப மீதி இருக்கிறத தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கங்க கொத்து கொத்தாலாம் வச்சிருக்கு திராட்சை பழம் மாரி. ரொம்ப க்யூட்டா இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு இருக்கிறதுலே பெரிய நெல்லிக்காய் தான் வந்து செம்ம க்யூட்டா இருந்தது. பட் அந்த அளவுக்கு கேமரால வந்து கேப்சர் பண்ண முடியல.
அந்த நெல்லிக்காய்லாம் தொங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மரத்தில பல்ப் மாட்டி விட்டிருந்த மாரி இருந்துச்சு. குட்டி குட்டியா ரவுண்டா வந்து பால்ஸ் மாரி தொங்க விட்டா எவ்வளோ அழகா இருக்கும். அந்த அளவுக்கு க்யூட்டா இருந்தது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா திராட்சை கொத்து மாரி தொங்கிட்டுருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே போதும். பெரிய நெல்லிக்காய் வந்து நம்ம தரையிலேயே கீழேயே வந்து வைக்கலாம். ரொம்பலாம் இடம்லாம் அடைச்சிக்காது. மரமும் இலைகளும் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். இதுவரைக்கும் யாராவது பெரிய நெல்லிக்காய் செடி, மரம் வந்து பார்த்ததில்ல அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன நெல்லிக்காய் வந்து பின்னாடி பேக் சைட் பக்கத்து வீட்ல இருக்கு. ஸோ, அவங்க வீட்டு மரம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காம்பவுண்ட் வரைக்கும் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கும். ஸோ, இதையும் விட்டு வைக்கிறதில்ல, அதையும் விட்டு வைக்கிறதில்ல. 1, 2 ஆசைக்கு வந்து அப்பப்போ இந்த சின்ன நெல்லிக்காய் வந்து பறிச்சுக்கிறது பின்னாடி இருந்து, அவ்வளோதான். ஸோ, இவ்வளோ தான் வந்து மரங்கள் வந்து அங்கே இருந்தது. சரி கவர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். பெரிய நெல்லிக்காய் வந்து எப்போவுமே அடிபடாம தான் நம்ம பறிக்கணும். கொஞ்சமா அடிபட்டுருச்சு, எங்கேயாவது கீறல் இந்த மாரிலாம் பட்டுருச்சுனா கூட இந்த மாரி ஆயிரும். ஒரு மாரி அழுகிட்டு வர மாரி ஆயிரும் சீக்கிரமாவே. அத வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம வாஷ் பண்ணிட்டு ஒண்ணு ஊறுகாய், இல்லைன்னா ஜூஸ் அந்த மாரி போட்டு குடிச்சுக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட்ல வந்து பறிக்கும்போது அப்படியே பட்டு பட்டு கீழ விழுந்த பழங்கள். இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து அழுகிட்டு வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ, அந்த பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஊறுகாய் போட்டு வைக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஜூஸ்க்கு வச்சிடலாம். எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணி வச்சிரணும். நீங்க வேறு விதமா எதுக்காவது யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னாலும் அதே மாரி தான். நம்ம கொஞ்சம் காய் பருவத்துலலாம் பறிக்கிறோம் அப்படின்னா, கீழ விழுந்தா வந்து நடுவுல கட் விழுந்த மாரி உடஞ்சிரும். அந்த மாரி இருக்கிற பழங்கள்லாம் தனியா எடுத்து வச்சாச்சு. ஸோ, மீதி இருக்கிற பழங்கள்லாம் பழுக்கிறதுக்காக வச்சாச்சு. மற்ற பழங்கள வந்து கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கலாம். இல்லைனா பழுக்கும்போது அப்படி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது தனியா பிரித்து வச்சாச்சு. ஸோ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன்னு எடுத்தேன். எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம Instagram, Facebook, YouTube 3லயும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.